என்ன துபாய்க்கார தம்பி, கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க? டீ கடை பக்கம் உங்களை பார்த்ததே கிடையாது. என் பொண்டாட்டி என் பிள்ளைகளும் லீவுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு டீ கடைக்கு வந்தேன். அப்படியா தம்பி? சரி சரி. கல்யாண வீடுன்னொன்னே இவ்வளவு நாள் ஊருக்கு போகாம இருந்தாங்களோ? ஆமா, அதான் கல்யாணம் முடிஞ்சிட்டுல, அது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அடுத்த வாரம் தான் வருவாங்க. சரிப்பா சரிப்பா. புக்கவாய் தாத்தா, உங்க வீட்டுல தான் பாட்டி நல்ல டீ போடுவாங்கல்ல, நீங்க இதுக்கு டீ கடைக்கு வரீங்க தினமோ? என்னப்பா இது, தாத்தான்னு கூப்பிடுத, மாமான்னு கூப்பிடுப்பா. ஊருக்குள்ள எல்லாரும் தாத்தான்னு தானே கூப்பிடுதாங்க, நான் மட்டும் எதுக்கு மாமான்னு கூப்பிடணும்? அதெல்லாம் இல்லப்பா, நீ என்னைய மாமான்னு கூப்பிடு. நீங்க என்ன எங்க அக்காவைய கட்டி இருக்குது மாமான்னு கூப்பிடுறதுக்கு? உங்க அக்காவை கட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதான் நடக்காம போயிட்டேன். அதுக்கு நான் இப்போ உங்களை மாமான்னு கூப்பிட்டு என்ன ஆக போகுது? எல்லாம் ஒரு சந்தோஷம்தான்ப்பா. மங்கம்மாக்கு தம்பி என்னைய மாமான்னு கூப்பிட்டான்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிடுவோம்ல. இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறவரு உங்க கல்யாணம் நடக்கும் போதே கல்யாணத்தை நிறுத்திட்டு எங்க அக்கா வந்து கட்டிருக்க வேண்டியதானே? அது எப்படிப்பா? உங்க அக்காவுக்கு தான் என்னைய பிடிக்காதே. ஏ கடவுளே, இவர்கிட்ட பேசணும் நம்ம மெண்டல் ஆயிருவோம். சுட்டும்பீலி சூடரே, சுட்டும்பீலி சூடரே, என் உலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொண்டதே. யாருப்பா இது சட்டை போடாம பாட்டு பாடிக்கிட்டு வர்றது? பகல்ல போற வெயில் ரொம்ப அடிக்கல, அதனால வெக்கையா இருக்குன்னு சட்டை போடாம வந்திருப்பான். எப்ப தம்பி, யாரு நீ? கல்பனா கிடைச்சிட்டா, கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை ஆபீஸ் எங்க இருக்கு? பத்திரிக்கை ஆபீஸாப்பா? அது நம்ம ஊர்ல கிடையாதுப்பா, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். தம்பி, கல்பனானா யாரு? கல்பனா என் காதலி. காணாம போயிருந்தாலோ? இப்பதான் கிடைச்சிருக்காளோ? காணாம போல, செத்து போயிட்டா, இப்பதான் கிடைச்சிருக்கா. என்னப்பா சொல்லுத? செத்து போயிட்டா இப்பதான் கிடைச்சிருக்காளா? ஆமா, எதிரிங்கெல்லாம் சேர்ந்து அவளை அடிச்சு கொன்னுட்டாங்க. இப்பதான் மறுபடியும் கிடைச்சிருக்கா. அதான் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ண போறோம். பத்திரிக்கை அடிக்கணும். கல்பனா என் காதலி, கல்பனா சஞ்சய் ராமசாமி. கல்யாணம் நடக்க போகுது, எல்லாரும் வந்துருங்கண்ண. நான் பெரிய பணக்காரன், எல்லாருக்கும் நல்ல கிஃப்ட் தருவேன். தாத்தா, இவன் சரியான மெண்டலா இருப்பானோ? செத்து போன காதலி திரும்ப வந்துட்டாங்க. ஏல, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்லுதேன், என்னைய இனிமே தாத்தான்னு கூப்பிட்டீன்னு வச்சுக்கோயேன், கையில இருக்கிற கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு. மாமாவா தாத்தாங்கிற ஆராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியமா? ஊருக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் சுத்திக்கிட்டு அழிதான், யாருக்காவது ஆபத்தாயிர போகுது. கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவீங்கல்ல, ஏன் கேட்கனா, எல்லாருக்கும் சேர்த்து சோறுக்கு சொல்லணும். பார்த்தீங்களா, சமையல்காரங்களை பிடிக்கணும், அதுக்கு தான் கேட்கேன். கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா வாரோம். பத்திரிக்கை கொடுத்துரு, கண்டிப்பா வந்துருந்தோம். சரி, கண்டிப்பா வந்துருங்க. நாளைக்கு பத்திரிக்கை கொண்டு வரேன். நாளைக்கு டீ கடைக்கு வந்தா தானே பத்திரிக்கை கொண்டு வருவேன். நான் நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே எங்க ஊரை பார்த்து ஓடிடுவேன். கல்பனா கிடைச்சிட்டா. கல்பனா வாங்கின அம்பாசிடர் கார் எங்க இருக்குன்னு தெரியல, அதை தேடி பிடிக்கணும். அப்பந்தான் கல்பனா சந்தோஷப்படுவா. எம்மா நிம்மி, நல்ல வேலை வீட்டில தான் இருக்க. உன்னைய தேடி அலையணுமோன்னு பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு லீவு தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? எல்லாரும் வாயால தானே சொல்லுவாங்க, நீங்களும் அப்படியே சொல்லுங்க. அது இல்லம்மா, உனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு, அதைத்தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். என்ன சொல்றீங்க? எனக்கு துரோகமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரன் பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதுலதான் உனக்கு துரோகம் நடந்திருக்கு. அதுல எனக்கு என்ன துரோகம் நடந்துச்சு? நீ தானே கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்த, ஆனா எதுக்கு நிறுத்தவே வரல? நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, அதனால நான் நிறுத்தலான்னு பார்த்தேன். ஆனா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. நீங்க கல்யாணத்துக்கு சேலை எடுக்கவும் ஜாக்கெட் தைக்கவும் பிஸியா அலைஞ்சீங்க, அதனால நான் கல்யாணத்தை நிறுத்த வரல. நாங்க உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு அலைஞ்சோம்னா அவளுக்கு சந்தேகம் வரும்ல, அதனால நாங்க வந்து கல்யாண வீட்டுக்காரங்க மாதிரி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா அலைஞ்சோம். நீ வந்திருக்கணும்ல, நீ ஏன் வரல? என்னால இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் வரல. இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்க. இதுல என்ன பாயிண்ட் இருக்கு? நீ கல்யாணத்தை நிறுத்த வராம மனசை மாத்திக்கிட்ட பாத்தியா? அதுக்கு என்ன காரணம்? உன் ஆபீஸ்ல உள்ள ஒரு பையன் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. எப்ப பார்த்தாலும் இப்படியே லூஸ் மாதிரி பேசாதீங்க, எதுனாலும் புரியுற மாதிரி பேசுங்க. சரிம்மா, நான் புரியுற மாதிரி விளக்கமாவே சொல்லுதேன். அந்த உன் கூட ஒரு பையன் சுத்திக்கிட்டு அலையுதான்ல, பாஸ்கியோ கோஸ்கியோ? ஆமா, அவன் என் கூட வேலை செய்யறான். அவன் பேர் வந்து அர்ஜுன் பாஸ்கர். அவனை வந்து பாஸ்கின்னு கூப்பிடுவாங்க.
அந்த பையன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் எனக்கு உதவிதான் செய்யுதான். அது பூரா நடிப்பு. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. அந்த நெட்டச்சியும் ஒத்த ரோசாவும் இருக்காளுகள்ல, அவளுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அவளுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பையன்கிட்ட வந்து சொல்லியிருக்காளுங்க, நீ வந்து கல்யாணத்துல எதுவும் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது, கல்யாணத்தை நிறுத்த வந்துடக்கூடாதுன்னு அவங்களாம் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த பையனை உன் வீட்டுக்கு வர சொல்லி உங்ககிட்ட பேச வச்சிருக்காங்க. அட கடவுளே, இப்படியே நடந்துச்சு? ஆமா, அதனாலதான் அந்த பையன் உன்கிட்ட வந்து பேசியிருக்கான். அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு நேத்து வந்து ஒத்த ரோசாவும் நெட்டச்சியும் வந்து அந்த பையனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நல்ல வேலைப்பா நீ கல்யாணத்தை வந்து நிறுத்த விடாம அவளை தடுத்துட்ட, இல்லைன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. அப்போ அவன் தான் கல்யாணத்தை நிறுத்தாம என்னைய தடுத்து வச்சிருந்தானா? ஆமா, இல்லைன்னா நீ வந்து கல்யாணத்தை நிறுத்தி இருப்ப, அழகா அரேஞ்ச் பண்ணேனுக்கு உனக்கு கல்யாணம் நடந்திருக்கும், நீ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிருப்பல்ல. இதை சொல்லத்தான் வந்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு கோவம் வரணுமே. இப்போ அந்த பையன் வந்தானா தூக்கி போட்டு மிதிச்சிரு, வீட்டு பக்கமே சேர்க்காத, சரியா? பாஸ்கர் ஒன்னும் எனக்கு வந்து துரோகம் பண்ணல, அவன் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல, அவன் நான் நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சான். நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவளுக்கு கூட்டத்தோட போய் எதுக்கு சேரணும்? அவங்க 2 பேரும் பாஸ்கர் கிட்ட வந்து சொன்னது, அதுக்கப்புறம் அவன் மனசுல என்ன நினைக்காங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், என்கிட்ட சொல்லிட்டு தான் என்கிட்ட பேசினான். அப்படியாம்மா? அப்போ உனக்கு கோவம் வரலையா? அவனை நீ சத்தம் போட்டுருக்கலாம்ல. எனக்கு நல்லது செய்யறவங்க மேல நான் ஏன் கோவப்படணும்? எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? என்னம்மா இப்படி சொல்லுதே? நான் உனக்கு நல்லது செய்யத்தானே ஓடி வந்தேன். நீங்க எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு புத்திமதி சொல்லியிருக்கணும், இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுமா, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி என்ன திருத்தி இருக்கணும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பணம் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க கூட தயாராயிட்டீங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ ஆசைப்பட்டுட்டல்ல, அதனால உனக்காக அந்த வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தேன். அது எப்படி? இன்னொரு பொண்ணுக்கும் அவனுக்கும் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது, அப்புறம் எப்படி நீங்க வந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணி உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். நீ ஏமா என் மேல கோவப்படுதே? கோவப்படல. இனிமேல் இப்படி யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க, இங்கெல்லாம் வராதீங்க. உனக்கு நல்லது செய்யணும்னு வீட்டுக்கு வந்தா என்ன இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி விரட்டுதியே? நீங்க பார்த்து கொடுத்த இந்த வீடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எனக்கு இந்த வீடே பிடிக்கல, வீட்டுக்குள்ள வந்தாலே பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறேன். இந்த ஊர்லயே வேற ஒரு வீடு பார்த்துட்டேன், நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசவும் செய்யாதீங்க. இப்ப என்னமா சொல்ல வர? லட்சுமி அக்காவும் நீங்களும் சேர்ந்து எனக்கு கெடுதல் பண்ணிருக்கீங்க, என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்கீங்க, என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் புடுங்க பார்த்திருக்கீங்க. அதனால இனிமே மூஞ்சிலே முழிக்காதீங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க. இனிமே என் வீட்டு பக்கமே வராதீங்க. இவ வாழ்க்கையை நான் கெடுக்க பார்க்கன்னு சொல்லிட்டாலே, நான் யாரையாவது ஏமாத்தி சோறு வாங்கி தின்னுக்கிட்டு அலைவேன், அது என் கஷ்டம், நான் என்ன செய்ய? அதுக்குன்னு இப்படியா நான் இருப்பேன்? நான் அவ்வளவு கெட்டவெல்லாம் கிடையாது. இந்த பிள்ளை என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாலே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் அந்த செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு ஊர்க்காரிகளை பூரம் பகச்சுக்கிட்டதுதான் காரணம். இதெல்லாம் ஏன் தப்பு தான். நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னமும் போய் அந்த ஊர்க்காரிக கூட போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளும் ஒரு நல்லவளா இருக்கணும், அப்பதான் நம்மளையும் 4 பேர் மதிப்பாங்க. பாய் 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 பாய். என்ன ஒருத்தரும் கண்ணில் சிக்க மாட்டேங்காங்க? பாய் பாய் பாய். அண்ணாச்சி, என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? ஏப்பா எனக்கு பாயெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, அதான் பேசாமல் போகிறேன். அண்ணாச்சி, நான் பாய் வியாபாரி இல்லை. பாய் வியாபாரி இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்குப்பா பாய் பாயின்னு விற்றுக்கிட்டு போகிற? பாய் வியாபாரி இல்லை அண்ணாச்சி, பாய் ஜோசியம் பார்க்குறவன். பாயில் உட்காந்து ஜோசியம் பார்ப்பேன், பார்க்கீங்களா? ஏப்பா எனக்கெல்லாம் ஜோசியம் பார்க்க வேண்டாம்ப்பா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, போயிட்டு வாரேன். அண்ணாச்சி, மற்ற ஜோசியம் மாதிரி கிடையாது. பாய் ஜோசியம் அப்படியே சொன்ன மாதிரியே பழிக்கும். உட்காந்து பார்த்துட்டு போங்க. நானே 1008 வேலையில் அவசரத்தில் போய்கிட்டு இருக்கேன், நீ வேற வந்து தொல்லை பண்ணாதப்பா, என்னைய விட்டுரு. அது எப்படி அண்ணாச்சி, விட முடியுமா? நல்ல ஜோசியம் சொல்லுவேன் அண்ணாச்சி, பாய் ஜோசியம் பார்த்துட்டு போங்க. ஊருக்குள்ளே நிறைய பொம்பளைங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க. நீ ஊருக்குள்ளே போய் பாருப்பா, என்னைய விட்டுரு. அண்ணாச்சி, சொன்ன கேளுங்க. உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை. உங்க தலையில ஒரு தேங்காய் உள்ள வாய்ப்பு இருக்கு. ஈவன் சொன்ன உடனே என் தலையில தேங்காய் உள்ள போதாக்கும். நல்லா வந்துட்டான் ஜோசியம் சொல்ல. எம்மாடி, இந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே மண்டையில தேங்காய் உளுந்துட்டே.
நம்ம சொன்ன ஊருக்குள்ள எவன் கேட்கான்? பாய் பாய். மாலா, சிம்ரன் கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாக்கா, நாளைக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கேன். சாணி அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊருக்கு எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போறாங்களாம். அடுத்த வாரம் ரிசப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு போய் அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அதனால பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட போறாங்களாம். அப்படியாட்டி, செல்லத்தையக்காவும் அவங்க வீட்டிலே இருக்காங்க? ஆமாக்கா, அவங்க மட்டும் எங்கே போவாங்க? அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. நாளைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊருக்கு போறாங்க. நம்மளாம் என்னைக்கு போகணும்? அது ஒரு 4-5 நாள் கிடக்கல, அதுக்கு பிறகுதான் நம்ம போகணும். ஏரோப்ளேன் டிக்கெட்டு போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சாணியாக்கா அன்னைக்கே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. பிறகு ஊருக்கு போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவேன், அதனால நீ வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் டிக்கெட் போட்டிருக்காங்க? நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏரோப்ளேனில் டிக்கெட்டு போட்டிருக்காங்க. வர இஷ்டம் இருக்கிறவங்க வரட்டும், வராதவங்க கிடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. வாசியில் பம்பாயை சுற்றி பார்த்துட்டு வர என்ன கசக்கவா செய்யுது? எல்லாரும் போக வேண்டியதானே? அதுவும் ஏரோப்ளேனில். ஆமாம், ரயிலில் போனதான் 2-3 நாள் ஆயிருதே. நம்ம போன தடவை போனோம்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாதுடி. எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். போனதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஊரும் தெரியாமல் பாசையும் தெரியாமல் அந்த ஊருக்கு நம்ம பாட்டு கிளம்பி போய் பட்ட பாடு நம்மளுக்கு தானே தெரியும். ஆமாட்ட பாட்டி, ஒரு ஆட்டோக்காரன் வசமா சிக்கனா, அவனை வச்சு நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம்ல. இந்த தடவை எந்த கூத்தெல்லாம் நடக்க போதோ, போனோமா ரிசப்ஷனை முடிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். அப்படின்னு நம்ம ஊரை சுற்றி பார்க்க வேண்டாமா? அவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்காங்க. அவங்க டிக்கெட் போட்டிருக்காங்கிறதுக்காக ஒரு வாரத்துக்கு இருக்க முடியாதுமா. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து சேர்ந்துடணும். எப்படியாட்டும் நல்லா வந்துடுவோம்ப்பா. இல்லைன்னா பம்பாய்க்கே வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. ஆமாம், அது ஒன்று இருக்குல்ல, மறந்தே போயிட்டுக்கா. அப்போனா சாணியாக்கிட்ட சொல்லிடுவோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, அதனால ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு வந்துருவோன்னு சொல்லிடுவோம். டீ அவள் கேட்டுக்கிடுவா. சரியாத்த பாட்டி, அப்படியே செய்யுங்க. எல்லாரும் இங்கேயா இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? எங்களை எதுக்குமா நீ தேடி அலைஞ்ச? உங்க கூட்டத்துல சேரலான்னு வந்திருக்கேன். மரத்தடியில போய் பார்த்தேன், நீங்க யாருமே அங்க இல்ல. அதனால சேரின்னு தேடி தேடி அலைஞ்சிட்டு கடைசியில இங்க வந்து சேர்ந்திருக்கேன். எங்க கூட்டத்துல சேர போறியா? ஆமா லட்சுமி அக்கா, உங்க கூட்டத்துல சேரணும்னா கிடா விருந்து வைக்கணும்ல. நான் இன்னைக்கு வைக்கவா நாளைக்கு வைக்கவா? துட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னது, எங்க கூட்டத்துல சேரணும்னா கிடா விருந்து வைக்கணுமா? எவ சொன்னா? மாலாக்கா, வசமாக மாட்டிக்கிட்டோம். இருடி சமாளிப்போம். எவடி அவ சொன்னது கூட்டத்துல சேரணும்னா கிடா விருந்து வைக்கணும்னு? ஒத்த ரோசாவும் நெட்டச்சியும் தான் சொன்னாங்க கிடா விருந்து வச்சா தான் எங்க குரூப்ல சேர முடியும்னு. அதனால ஒருத்தண்ட வட்டிக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க வச்சுக்கோங்க, என்னையும் உங்க கூட்டத்துல சேர்த்துக்கோங்க. அடியே மாலா, எனக்கு தெரியாம எப்படி இவட்ட சொன்னீங்க? ஏக்கா, அன்னைக்கு கடையில போய் ஐஸ்கிரீம் திங்க போனோம்ல, சேலை எடுக்க போகும்போது அன்னைக்கு தான் இது நடந்துச்சு. அவங்க வந்து எங்கள் குரூப்பில் சேர போகிறேன்னாங்க. இவங்களெல்லாம் நம்ப முடியுமா? அதனால தான் நாங்கள் கடா விருந்து வச்சா தான் குரூப்பில் சேர முடியும்னோம். அதை நம்பிக்கிட்டு இவங்க துட்டு கொண்டு வருவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, துட்டு காணாதா? நான் வேணா இன்னொரு 10,000 ரூபாய் யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கிட்டு வரட்டா? அடியே, இவளுக்கு சும்மா சொல்லியிருக்காளுங்க, குரூப்பில் சேர்றதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பாளாட்டி? அப்படியா? அப்ப 10,000 வேண்டாமா? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்க குரூப்ல இடம் கிடையாது. எங்க குரூப்ல 6 பேர் இருக்கோம் பத்தியா. நாங்க யாரும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குரூப் எங்க குரூப். இதுல சேரணும்னா லஞ்சம்லாம் கொடுக்க தேவையில்லை. நீ நல்லவளா இருந்தா போதும். அப்பனா ராதாக்காக்கும் நம்ம குரூப்புக்கும் செட் ஆகாதுல்ல. நான் திருந்திட்டேன் டி. நான் எந்த தப்பும் பண்றதில்ல. யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நான் நினைக்கல. நான் நல்லவளா இருக்கேன். அதனாலதான் மறுபடியும் வந்து உங்க குரூப்ல சேர்த்துக்கோங்கன்னு கேட்கேன். இப்போ எனக்கே வந்து லாட்டரியில நாளைக்கு 1 கோடி ரூபா உழுதுன்னு வச்சுக்கோயேன். நீ வந்து எம்மா ஒத்த ரோசாக்கு மட்டும் 1 கோடி உளுந்துட்டே, 1 கோடிப்பு 1 கோடி அப்படின்னு என் மேல பொறாமப்படக்கூடாது. நல்ல வேலை, நம்ம ஒத்த ரோசாக்காவது நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கே அப்படின்னு சந்தோஷப்படணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்னு. அதனால இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உங்க கூட்டத்துல சேர்ந்து நானும் நல்லவளா இருக்க போறேன். டெம்பரவரியா போட்டு விடுங்கடி, பார்த்துட்டு பிறகு முடிவு பண்ணுவோம். திருந்தின மாதிரி தான் இருக்கு இழிச்சக்கா. வேணா நீங்க சொன்ன மாதிரி டெம்பரவரியா போட்டுக்கிடுவோம். டெம்பரவரினா எத்தனை நாளுன்னு தெளிவாக சொல்லிருங்க டி. ஒரு 7 நாள் சரியா? 7 நாள் எங்க கூட்டத்துல இரு. நாங்க வந்து உன்னைய கவனிப்போம். நீ எப்படி இருக்க என்ன செய்யுதுன்னு நாங்க கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அது உனக்கு தெரியாது. நாங்க கவனிச்சுட்டு பிறகுதான் முடிவு பண்ணி சொல்லுவோம். சரிக்கா, என்னை உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. டெம்பரவரியா மட்டும் இல்ல, நான் எப்பவுமே உங்க கூட்டத்துல இருக்கத்தான் விரும்புறேன். ரொம்ப நேரமா துட்டை நீட்டிக்கிட்டே இருக்கமா? எங்களுக்கெல்லாம் துட்டு வேண்டாம், உள்ள வச்சுக்கோ. நான் வேணா உங்க எல்லாருக்கும் கிடா விருந்து போடுதனே. ஏம்மா, இப்படி எல்லாம் கிடா விருந்து போட்டுதான் கூட்டத்துல சேரணும்னு அவசியம் இல்லம்மா. நீ அன்போட பழைய சோறு கொடுத்தா கூட நாங்க சாப்பிடுவோம். அப்படியாக்கா? அப்ப நான் வீட்டுல 2 சட்டி பழைய சோறு கிடக்கு, வந்து சாப்பிடுவீங்களா? சொன்ன உடனே பழைய சோறு ரெடியா இருக்குங்களே.
நீ திருந்திட்ட, உன் சேக்காளி திருந்திட்டாளாமா? அவளையும் எப்படியாவது திருத்திட வேண்டியதான், வேற என்ன செய்ய? பாய் 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 பாய்